வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ளே ஒரு தீவு, அந்த தீவு வந்து ஒரு யூனியன் பிரதேசம்னு சொல்லுவோம். அந்த யூனியன் பிரதேசத்துக்குள்ளே ஒரு 36 தீவு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தேடணும், பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கொடுக்கும். இந்த வீடியோவில் நம்ம லட்சத்தீவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லட்சத்தீவு நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே 36 சின்ன தீவுகளால் ஆனது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,000 பேர் தான் அந்த மக்கள் தொகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 32 சதுர கிலோமீட்டர் அளவு தான் இதோட பரப்பளவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்க 36 தீவில் 10 தீவில் மட்டும்தான் மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 தீவுலையும் 96% பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களும், மீதி 4% இந்து மக்களும் பௌத்த சமயத்தை சார்ந்தவங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் அந்த 10 தீவு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அகத்தி, கவரட்டி, அமினி, காட்மட், கிளாடன், செட்லாட், பித்ரா, ஆண்டோ, கல்பானி மற்றும் மினிகால் தீவு இப்படிங்கிற தீவெல்லாம் இங்கே இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 10 தீவுலையும் ஒரு சில தீவில் 100க்கும் குறைவான மக்கள் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு யூனிக்கான விஷயம்னே சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த லட்சத்தீவில் பார்த்தீங்கன்னா பாம்புகளே இல்லைன்னு சொல்லப்படுது. அது கூட உண்மைதான். நம்ம இருக்கிற நாட்டிலேயே பாம்புகளே இல்லாத மாநிலம் அப்படின்னா அந்த லட்சத்தீவு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாய்கள் கூட இங்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லட்சத்தீவில் நாய்களையும் பாம்புகளும் இல்லாத மாநிலமாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, கடற்பசு வந்து ஒரு அழிஞ்சிக்கிட்டு வர இனமாக இருக்குது. அந்த கடற்பசு கூட இந்த லட்சத்தீவில் வந்து காணப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காகங்கள் போன்ற பறவைகளாக இங்கே ஒரு குட்டி தீவில் சரணாலயங்கள் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒருவேளை இந்த லட்சத்தீவில் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், நீங்கள் எப்படிலாம் அங்கே வாழ்ந்துருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சதெல்லாம் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சாக்ஷி டிவிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.